வேலை பார்த்தாலே ஓடாது. இவ்வளோ நேரம் எடுத்த வீடியோ நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஸ்டார்டிங் வைண்டிங் சேர்த்து போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேபிள் ஃபேனை ரிப்பேர் பண்ண போகிறோம். என்னென்னு பார்ப்பீங்க, ரொம்ப நாள் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு மேலே வீடியோவே போடல. கண்ணை கட்டி விடுறாங்க. கொஞ்சம் வேலைகள்னால கொஞ்சம் வெளில போயிட்டு வர வேண்டிய வேலையை ஆகி போச்சு. வெயில் சட்டி உடச்சிருவாப்லையா? கண்ணை கட்டாம மாட்டாலும் சட்டி எட்டாது. ஆரம்பிச்சோன்னே சரி வீட்டில் இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு இந்த ஃபேன் எடுத்து நீ போட்டேன். கண்ணை கட்டி வர விட்டாங்க, உடச்சாப்லதான் உரும ஆரம்பிச்சிச்சு. அப்போயே தெரிஞ்சிருச்சு ஓகே கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம கெப்பாசிட்டி ஒரு செக் பண்ணி பார்த்துக்குவோம். இன்னைக்கு வாங்க எப்படி ஒரு டேபிள் ஃபேனை கம்ப்ளீட்டாக ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் காட்டுறேன். இன்னைக்கு வந்து டேபிள் ஃபேன் ரீஸ்டோரேஷன் தான். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சுவிட்சை போடுறேன் பாருங்க. உங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்கும். பக்கத்தில் வா, கேட்குதா? சவுண்ட் கேட்குது. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பிளக்கை கலட்டி கீழே வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலை பார்க்க போதாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பவர் சப்ளை கட் பண்ணிடணும். அதுக்காக பவர் சப்ளை கட் பண்ணிடணும். ரிங்கை நம்ம வந்து கலட்டி எடுத்துக்கிடுவோம். நட்டை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிங்கு தனியாக கழட்டிட்டு வரோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஃபேன் லீஃபை நம்ம கழட்டணும். ரெண்டாவது லீஃபை கழட்டி கீழே வச்சுருவோம். சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லீஃப் எப்படி இழுத்தோம் அப்படின்னா லீஃப் தனியாக வந்துடும். மாட்டிருக்க இந்த நட்டை கழட்டிடுவோம். இந்த நட்டை கழட்டினோன்னே பேக் கிரில்லும் தனியாக வந்துடும். பேக் டேபிள் ஃபேனை வந்து நீ இந்த அளவுக்கு ஃபுல்லாக கலட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த கியர் பாக்ஸ், அதாவது கியர் பாக்ஸ் கிடையாது, பின்னாடி வந்து அந்த ஆசிலேட்டருக்குள்ள மோட்டருக்குள்ள ஆசிலேட்டருக்குள்ளது அந்த கைடில் இருக்கிறத ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடணும். ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி கைடு தனியாக வந்துடும். இப்போ என்ன பண்ணோம்னா அந்த கியர் பாக்ஸை தனியாக எடுக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு வீட்டிலே தான் வச்சுருக்கிறோம். இதான் நம்ம வீடு, நம்ம மாளிகை. இதான் நம்ம மாளிகை. வீடுன்னு சொல்கிறத விட நம்ம மாளிகை. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து மற்ற எல்லாரும் மாதிரி வீடியோ போட்டு லட்சத்தில் ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து என்ட்ரானோம். என்ட்ரான புதுசுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் கணேஷ் மாப்பிள்ளையும் வந்திருப்போம். நானும் கணேஷ் மாப்பிள்ளையும் படாத கஷ்டமே இல்லை. வீடியோன்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன்றொன்னையும் பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு பெரிய கடல் அப்படிங்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை போராடுவோம் அப்படி சொல்லி மாப்பிள்ளையும் நானும் போயிட்டு இருக்கோம். நம்ம கூட நிறையா பேர் நம்ம கூட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு 2-3 மந்த்ஸில் நம்மளோட கடனெல்லாம் கட்டி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். நமக்கு முயற்சிக்கான வெற்றியை வந்து கடவுள் நமக்கு கொடுப்பாரு. நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து வெற்றி அள்ளித்தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறேன். வேறு என்ன கேட்குறது அப்படின்னு தெரில. சரி வாங்க அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவோம். கட்டர் எடுத்து இந்த ஒயரிங்கை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஒயரிங் வந்து நோட் பண்ணிக்கணும், எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் அப்படிங்கிறத. நம்ம பார்த்திங்கன்னா மோட்டார் தனியாகவும் வயரை தனியாகவும் செப்பரேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஸ்பேனர் வச்சு கலட்டி எடுக்கணும். இந்த 12 நம்பர் ஸ்பேனர் போட்டுட்டு வழக்கம் போல் நம்ம வந்து மோட்டர் ஆப்போசிட்டில் கலட்ட வேண்டியதான். மோட்டர் வச்சுக்கோ. இந்த சின்ன ஒரு குரூவ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூவ் வந்து கரெக்டாக அதில் வந்து இந்த ஸ்டடி புஷ்லாம் லாக் ஆகிருக்கும். அந்த ஸ்டடி புஷையும் நம்ம கழட்டி ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா 4 ஸ்க்ரூவை நம்ம கழட்டணும். இதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சுக்குவோம். இப்போ இதில் வந்து கரெக்டாக 3 ஃபேஸ் ஒயரிங் எடுத்துருக்காங்கல்ல, இது எந்த மாதிரி வைண்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காமனு, இன்னொன்று வந்து ரன்னிங்கு, இன்னொன்று ஸ்டார்டிங்கு, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளே வந்து ஒரு பேரட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் ரெகுலேட் பண்ணிருக்காங்க. இதே கொஞ்சம் நியூ மாடல், இப்போது உள்ள நியூ மாடல் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து 4 ஒயர் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனு 1 to 3 ஸ்பீடு வந்து டேரெக்டாக காயிலேருந்தே 1 to 3 ஸ்பீடு எடுத்துப்பாங்க. இதுக்கு மியூசிக் போடுவோமா, கிருட்டு 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 அப்படின்னு. இந்த பாருங்கள், இந்த ஒரு இது போட்டிருக்காங்களா, ஒரு ஐசி, ஒரு மாஸ்பெட் வச்சு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்காங்களா. இது மூலியமாக வந்து 1 to 3 ஸ்பீடை இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதே பழைய மாடல் ஃபேன்லாம் நான் சொல்ல க்ரீன் பேரட்னு சொல்லிட்டு ஒரு ரெசிஸ்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தீங்களா. கெப்பாசிட்டர் செக் பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து ஜஸ்ட் கெப்பாசிட்டர் செக் பண்ணுறதுக்கு எல்லா எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், டெம்பரரி சொல்யூஷனாக வந்து ஃபஸ்ட்டு கரண்ட்டில் சார்ஜ் பண்ணிட்டு இப்படி டச் பண்ணி பார்ப்போம். அப்போ என்னென்னா எப்படி ஸ்பார்க் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து கெப்பாசிட்டரோட கண்டிஷன் இருக்கலாம். அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குன்னு தனியாக நான் வந்து மீட்டர் வச்சுருக்கேன். மல்டிமீட்டரில் வந்து 2 கெப்பாசிட்டர் செக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதில் நான் செட் பண்ணிட்டு
உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டியில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் என்எஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த என்எஃப் அதாவது என்எஃப் அப்படிங்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா யூஎஃப்க்கும் கீழே 1000 யூஎஃப் அப்படிங்கிறதான் ஒரு எம்எஃப்டி. இந்த ஒரு எம்எஃப்டிக்கு கீழே இருக்கும்போது அது யூஎஃப்ல மென்ஷன் பண்ணிக்குவோம். ஒரு யூஎஃப்க்கும் கீழே போகிறது தான் என்எஃப். அதான் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த என்எஃப் வந்து எதில் வரும் அப்படின்னா டிஸ்க்கு, பாலிஸ்டர் கெப்பாசிட்டர், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் எஸ்எம்டிக்கும் கீழே காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ்லாம் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 0.01 யூஎஃப்னு இருக்கும். அப்படின்னா அதெல்லாம் வந்து 1 எம்எஃப் இந்த என்எஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூஎஃப் கேட்டகரியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா 3.15 எம்எஃப்டி போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி இதில் என்ன ரீடிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 465 என்எஃப் தான் இருக்குது. இப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து கெப்பாசிட்டர் தான் போயிடுச்சு அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து சாஃப்ட் பூஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ண தேவையில்லை. சாஃப்ட் பூஸ் நல்லாயிருக்கு. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த சாஃப்ட் பூஸில் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா நமதா, இந்த நமதாக்கு மட்டும் ஆயில் போட்டு ஊற வச்சுட்டு அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம காரைக்குடி போய்ட்டு கெப்பாசிட்டர் தான் வாங்கிட்டு வர போகிறோம். வாங்க போய் கெப்பாசிட்டர் பர்ச்சேஸ் பண்ண. சின்ன மர டாப் ஒன்று ஃபேனுக்கு அந்த முன்னாடி இந்த பாடி செட் இருக்கானே, பிளாஸ்டிக் பாடி செட். பாடி செட்டாக இருக்குது. இந்த 4 ஸ்க்ரூ போட முன்னே அந்த இடம் மட்டும் உடஞ்சி வச்சுனேன். இன்னும் கீழே இருக்காங்க. இந்த மாதிரி நட்டு தாங்க எடுத்தாச்சு. கப்செட் ஒன்று, சிறுமரம் சாப்பிட்டு ஒன்று, 3 MT ஒன்று, கெப்பாசிட்டி ஒன்று, 5 ஐட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட் பூஸ் மாத்திரதான் வந்து இன்றைக்கி கான்செப்ட். என்னென்னா அதில் வந்து கெப்பாசிட்டர் மட்டும்தான் போயிருக்கனால கெப்பாசிட்டர் மாற்றிக்குவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பூஸ் எப்படி மாற்றணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. அதுக்காக என்ன பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபேனில் இதுக்காகவே நம்ம வந்து சாஃப்ட் பூஸ் மாற்ற போகிறோம். என்னாச்சு? வெள்ள நேரம் எடுத்த வீடியோ நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஸ்டார்டிங் வைண்டிங் சேர்த்து போச்சு. ஸ்டார்டிங் வைண்டிங் சேர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன அப்படின்னா இது ஏற்கனவே ஃபேன் ஓடாமல் தான் இருந்துச்சு. பட் என்னென்னா இதில் வந்து ப்ராப்ளம் என்னென்னா காயிலில் ப்ராப்ளம் இருந்திருக்கு. நான் வந்து அதை பார்க்காம கெப்பாசிட்டிலாம் மாற்றிட்டேன். சரி ஓகே, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கெப்பாசிட்டி இப்படி தான் மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னே தெரில, இன்றைக்கி எல்லாமே நான்சிங்காக போயிட்டுருக்கு. என்னடா இது, அதை வேலை பார்த்தா அதை அப்படி போயிடுச்சு, இதை பார்த்தா இப்படி போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்க தான் செய்யுங்கள, நம்ம கொஞ்சம் ஓவராக சறுக்கிடுச்சு போல், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களை வந்து அதில் கெப்பாசிட்டர் தான் ப்ராப்ளம். நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை அசம்பிள் பண்ணிட்டு காட்டுறேன். ஏன்னா சேம் அசம்பிள் பண்ணி அதையும் நான் வந்து போர் அடிக்க விரும்பல. அசம்பிள் பண்ணிட்டு அதை ஓடுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இதில் என்ன பெரிய கூத்துன்னா நம்ம மக்களை ஏமாத்தணும்னு சொல்லி பொய் சொல்லணும்னு நினைக்கல, உண்மையை சொல்லிட்டோம். கேட்டா நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.